சுயமரியாதை திருமணம், சாதி மதமற்ற சுயமரியாதை திருமணம். சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி எப்படி நம்ம வந்து ஒரு சுதந்திர காற்றை சுவாசிப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அப்படியான ஒரு சுதந்திரமான ஒரு முடிவாக இந்த இந்த திருமணத்தை நான் பார்க்குறேன். சுயமரியாதை திருமணம் தான் பண்ணணும். பெரியார் இயற்றிய சட்டத்தின் வழியாக அவருடைய கொள்கைகளை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அவர் 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 பெற்றுத்தந்த உரிமைகளின் மூலமாக கல்வி பெற்று அடையாளங்களை பெற்று இன்றைக்கி வந்து சுயமரியாதை உள்ள மனிதர்களாக மாறி இருக்கிற நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும்ங்கிறதுனால நான் இன்றைக்கி அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு வந்தேன். எனக்கு இன்றைக்கி காலையில் வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் திருமணம் செய்து வைத்தார். உண்மையிலே வந்து இசையினுடைய ஒரு இறைவன் அப்படி சொல்லலாம். அவருடைய கரங்கள்னால நாங்கள் திருமணம் செய்து கொண்டது. உண்மையாகவே எனக்கு இந்த பாகுபாடுகள் எல்லாத்தையும் தாண்டி இசையாக தான் இணையணுன்றது ஒரு பெரிய தேடலாக இருந்தது. அந்த தேடல் இன்று ஒரு திருமணமாக நடந்தேறி இருக்கிறது. அதனால் எனக்கு இந்த திருமணத்துக்கு உதவிய என்னுடைய குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லோருக்கும், எனக்கு திருமணம் செய்து வைத்த இசைஞானி ஐயா அவர்களுக்கும், என்னை நேரில் வந்து வாழ்த்திய இயக்குனர் நான் பா ரஞ்சித் அவர்களுக்கும், இன்றைக்கி சர்ப்ரைசிங்காக நான் வந்து இந்த மண்டபத்தில் இருக்கும் பொழுது எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்தாங்க. இங்கே அவர் வேற ஒரு நிகழ்வு பேட்டிக்காக வந்தப்போ நான் இங்கே திருமணம் செய்துக்கிறோன்னு பார்த்து ஹி இஸ் வெரி ஹாப்பி. எங்களை வாழ்த்தினார். அதுவே பெரிய ஒரு விஷயம். உண்மையிலே எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நம்ம தெருவிலே நடமாடிட முடியாதுல்ல. தெருவிலே நடமாடுறது, படிக்கிறதுலேருந்து லைஃபினுடைய எல்லா அங்கங்களையுமே டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து நமக்கு சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது அவர் உடலால் மறைந்தால் கூட அவருடைய எழுத்து தான் இன்னி வரைக்கும் நம்மளை வந்து தைரியமாக பேச வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் அவருக்கு நம்ம நன்றி சொல்லாமல் யாருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம்? அதனால் எனக்கு ஒரு கிராட்டிடியூட். அவர் முன்னாடி நான் வந்து நாங்கள் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டோம், சாதியற்ற மதம் இல்லாத நாங்கள் வந்து மனிதர்களாக கல்யாணம் பண்ணியிருக்கோங்கிறது தான் எனக்கு அது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்.